மகர ராசி நண்பர்களே, பிடிவாதமும் யதார்த்தமும் தியாகமும் கொண்டவர்கள். ரைட். அப்போ இயற்கையிலேயே கோபக்காரர்கள், அது வேற. ஏற்கனவே சனி நல்லா இருக்கார், இப்போ குரு நல்லா இல்லைன்னு சொல்லி வராங்க. பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். 6ல் குரு, 6ல் சத்திய மாமுனிக்கு 2 காலு தலையில் முளைச்சிருச்சு. இது பழைய. இப்போ எல்லாம் தலையெல்லாம் நடக்கும். அப்படி எல்லாம் தலையெல்லாம் நடக்கும்னா ஒரு 10 லட்ச ரூபா பையில் இருக்குது, இன்னொரு 10 லட்ச ரூபா வாங்க போகிறோம். போகிற வழியில் இந்த 10 லட்சத்துக்கு ஒரு தண்டம் வந்துடும். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று. அப்போ நம்ம நினச்சது ஒன்று நடந்தது. அப்போ மகரத்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வராங்க. நம்ம என்னென்னு உண்மையை பார்ப்போம். இப்போ இவருக்கு மகரத்துக்கு 4-11 செவ்வாய். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், ஆரோக்கியம், தாயார், சொத்து, நகைகள், பெரிய வாகனம், இடம், விவசாயம், கிணறு, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வகையில் அவ்வளவும் நன்மை தரும். அப்போ இடம் வாங்கலாம், கிணறு தோண்டலாம், போர் போடலாம், வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம். தாயாருக்கு நல்லது, தாயாரால் நமக்கு நல்லது. சரி, மையம் கஷ்டப்படுறேன், நம்ம இந்த ஒழிச்சு வச்சுருக்கோம்ல இந்த சுருவாட்டு காசு எடுத்து ஒரு உதவி செஞ்சுருவோம். அப்போ தாயாருடைய இறக்கம் வந்துடும். அப்படி தியானமான தொழில் மூலம் நல்ல வருவாய், நல்ல தொழிலில் நல்ல கெட்டிக்காரன் வந்துருக்கு. ஆள் கூடுமையா, தொழிலுக்கு கஸ்டமர் கூட்டிடுவாங்க. சரி, அப்புறம் 4ஆம் இடம் என்ன? சொத்து வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க, வாகனம் வாங்கிடுவீங்க. ரைட். ஹெல்த்து நல்லாயிருக்கும். ரைட். மாத்திரை இல்லை, ஏற்கனவே மாத்திரை இருந்தால் நிப்பாட்டிடலாம், குறைச்சிக்கலாம். அடுத்து 11 நமக்கு தெரியும். லாபம், பணம், வரவு, பெரியவங்க ஆசீர்வாதம், மகான்களுடைய சந்திப்பு, அமைச்சர் சந்திப்பு, எம்எல்ஏ சந்திப்பு, அடுத்த கட்ட வெற்றி. ஒரு கட்டத்திலேருந்து ஆசிரியர், இப்போ தலைமை ஆசிரியருங்க, அந்த மாதிரி. அடுத்த கட்ட ப்ரொமோஷன், தொழிலையுமே பெரிய கடையாயிரும், பெரிய வியாபாரம் ஆயிரும். ரைட். அப்புறம் 11 அக்கா, அண்ணே, சித்தப்பா, எல்லார் வழியிலையும் உதவி. 11 நீண்டகால லட்சியம், கனவு நனவாகிறது. என்ன? நம்ம எப்படியாவது ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் வாங்கணும், அதை ஒரு பெரிய பங்களாவில் நிப்பாட்டணும், இப்படிலாம் ஒரு கனவு இருக்கும். பணக்காரங்களுக்கு அந்த கனவு வராது, ஏற்கனவே இருக்கும். நம்ம சாதாரண மக்களுக்கு ஒரு நல்ல பங்களா, அதில் ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் நிப்பாட்டணும். இல்லை, நான் ஒரு 100 பேரை வச்சு ஒரு முதலாளி ஆகணும், 100 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், இப்படிலாம் ஒரு கனவு இருக்கும். ஏதோ ஒரு கனவு மனிதனுக்கு லட்சியம், அந்த லட்சியம் நிறைவேறும். ரைட்டா? 11 வழக்கிலிருந்து வெற்றி, இப்போ ஜெயிச்சிருவோம். 11 பிறர் உதவி கேட்காம கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா? யாருன்னே தெரியலையாப்பா, சரி பரவாயில்ல வாங்கிக்கோங்க. நமக்கு யாருன்னே தெரியாத, முகம் தெரியாதவர்களுடைய உதவியும் கிடைக்கும். அப்போ தெரிஞ்சவங்க உதவி நல்லது. குரு தற்போது 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 10 தொழில், செய்தொழில் விருத்தி, கஸ்டமர் கூட போகிறாங்க, பிரம்மாண்டமாக பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது பண்ண போகிறீங்க. 12 நிம்மதியாக இருக்க போகிறீங்க, பெரிய வீடு கட்ட போகிறீங்க, பெரிய வாகனம் வாங்க போகிறீங்க. 2 நல்லா பேச போகிறீங்க, பேச்சில் தெளிவு இருக்குது, பணம் வரவு இருக்குது. குடும்பத்தில் சண்டை இருந்த குடும்பம் ஒற்றுமையாக போகுது. பிரிஞ்ச மனைவியோ, மகனோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ ஒன்று சேர போகிறீங்க. நல்ல வார்த்தைகள் வரப்போகுது, தந்திரமான பேச்சு வரப்போகுது, பணம் வரப்போகுது, பணம் நிற்க போகுது. 2ஆம் இடம் பணம் வர்றதில்லை, பணம் வர்றது 11, பணம் நிற்கிறது 2. இப்போ செல்வம் சேரப்போகுது. வேறு என்ன வேணும்? போதும்ல. நல்வாழ்த்துக்கள்.